ஒரு படம் நல்லா படிக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சும் சுமாரா படிக்கிறவனுக்கு கடைசி பெஞ்சும் அப்படிங்கிற முறையை மாத்தி எல்லாரும் சமம்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கு. டைரக்டர் வினேஷ் விஸ்வநாத் மலையாளத்தில் இயக்கிய ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. இந்த படம் பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய தேடுதலை மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கும். வழக்கமா பள்ளிகள்ல மாணவர்களை முதல் வரிசை, இரண்டாம் வரிசை, மூன்றாம் வரிசை இப்படின்னு பெஞ்சுகள்ல வரிசைப்படுத்தி உட்கார வைக்கிறது தான் வழக்கம். நல்லா படிக்கிறவங்களுக்கு முதல் வரிசையும் சுமாரா படிக்கிறவங்களுக்கு கடைசி வரிசையும் கொடுக்கிறது தான் பள்ளிக்கூடத்தோட வழக்கம். இத்தகைய பெஞ்ச் வரிசை முறை என்பது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வேறுபாட்டை ஏற்படுத்துவது மட்டுமல்லாம அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டு வந்தது. இந்த படத்துல இந்த பெஞ்ச் வரிசை முறையை மாத்தணும் அப்படின்னு மாணவர்களை சுத்தி உட்கார வச்சு ஆசிரியரை நடுவில் நிக்க வச்சு பாடம் எடுத்து காமிச்சு அந்த கருத்தை இந்த படத்துல வலியுறுத்தி இருப்பாங்க. இந்த படம் வெளியான பிறகு மாணவர்களுடைய பெஞ்ச் வரிசை முறை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளாவில் உள்ள 6 பள்ளிகள்ல மாணவர்கள் பெஞ்ச் இருக்கை முறை அரைவட்ட வடிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. 1994 ஆண்டு மத்திய அரசு 6 மாநிலங்கள்ல ஆரம்ப கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களுடைய இருக்கை முறை மாற்றத்தை அமல்படுத்தணும்னு அறிவுறுத்துச்சு. ஆனா அப்ப யாருமே முன்வரலை. இந்த திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கத்தோட காரணமா கேரளாவில் உள்ள பள்ளிகள்ல இத்தகைய மாற்றம் அமலுக்கு வந்திருக்கு. சமீபத்தில் தமிழக அரசு மாணவர்களை பாவடிவில் உட்கார வச்சு ஆசிரியர்களை நடுவில் நின்று பாடம் எடுக்க சொல்லி அறிவுறுத்தி